தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் என் கிழமைகளில் 5வது நாள். இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நம்மை தேடி மனிதனாய் வந்த ஆண்டவர் தன் பிறப்பின் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திருக்கின்றார். அந்த பிறப்பால் இறைவன் கொண்டு வந்த அருள் மிகுந்த சமாதானம் இந்த நாளில் உங்கள் உள்ளத்திலும் வாழ்விலும் தங்கிட உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, கடவுள் நம்மை தேடி வந்தார். நம்மோடு வாழ, நம்மிலே வாழ, நம்மை தந்தையோடு உறவு கொள்ள செய்ய. இப்படி நம்மை தேடி வந்த ஆண்டவரை நாம் கண்டுகொள்ள நம் வாழ்விலே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்ன என்பதை பற்றி இன்றைய நற்செய்தியின் வழியாக கடவுள் நமக்கு சொல்லி காட்ட ஆசைப்படுகின்றார். இந்த நற்செய்தி 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி இயேசு கோவில் காணிக்கையாக அர்ப்பணிக்கப்படுகிற நிகழ்வு. யூத முறைப்படி பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் அவர்கள் 3 சடங்குகளை நிறைவேற்ற வேண்டியதாக இருந்தது. ஒன்று விருத்த சேதனம், பிறக்கின்ற அனைத்து ஆண் தலையீற்றுக்களும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுதல், தூய்மை சடங்கு. 2வது பகுதி நம்மை தேடி வந்த நம் ஆண்டவரை கண்டுகொள்ளவும் அவர் கொடுக்கின்ற நிறை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளவும் நாம் வாழ்வி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். சிமியோன் என்கின்ற அந்த மனிதர் வழியாக கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகின்றார். சிமியோனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் நேர்மையாளராக இருந்தார், இறைப்பற்று மிக்கவராக இருந்தார், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவராக இருந்தார், தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டவராக இருந்தார். தூயாவின் தூண்டுதலினாலே தன் கரங்களை சுமந்த இயேசுவை கண்டுகொண்டவராக இருந்தார். அந்த கண்டுகொண்டதினாலே வந்த மகிழ்ச்சியினாலே இறைவனை மகிமைப்படுத்துபவராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. நம்முடைய வாழ்விலும் குழந்தையாக பிறந்திருக்கின்ற இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறந்து அவரை கண்டுகொள்ள வேண்டுமெனில் நாமும் நேர்மையாளர்களாக கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுத்து, மனிதருக்குரியதை மனிதருக்கு கொடுத்து, கடவுளையும் மனிதரையும் அன்பு செய்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். இறைப்பற்று மிக்கவராக இருந்தார். தெய்வ பயத்தோடு இறைவனை தேடுகின்ற, இறைவனை மையமாக வைத்து வாழ்கின்ற, இறைவனை புகழ்ந்து பாடுகின்ற நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடவுளையே சார்ந்திருக்கின்ற மனிதர்களாக, இறைவனை துதிக்கின்ற, இறைவனை தேடுகின்ற, இறைவனை மகிமைப்படுத்துகின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும். 3வதாக அவர் வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. வாஞ்சையோடு எதிர்பார்த்திருப்பது, ஆண்டவருக்காக வாஞ்சையோடு காத்திருப்பது, அவருடைய பிரசன்னத்துல, இறை வார்த்தை வாசிப்பதில, நம் வாழ்க்கை மாற்றிக்கொள்வதில, இறைவன் நம்மிலே வந்து தங்க நம் உள்ளத்தை தயாரித்து வாஞ்சித்து ஆவலோடு அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது கடவுள் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவராக இருக்கின்றார் என்கின்ற செய்தியும், அடுத்ததாக அவர் தூய ஆவியின் வல்லமையை பெற்றிருந்தார். 1 கொரிந்தியர் புத்தகம் 12:3 படிக்கின்ற பொழுது தூய ஆவியின் துணையின்றி எவருமே இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட முடியாது என்று சொல்லப்படுகின்றது. இப்போ இவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருந்ததினால, அந்த தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டதினால, தூய ஆவி அவரை ஆலயத்திற்கு அழைத்து வருகின்ற பொழுது தூய ஆவியின் செயல்பாட்டுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததினால இயேசு பாலனை கரங்களை தாங்குகின்ற, அவரை கண்டுகொள்ளுகின்ற பாக்கியத்தை அவர் பெற்றார். நம்முடைய வாழ்விலும் ஆண்டவரை கண்டுகொண்டு ஆண்டவர் தருகின்ற அருளை பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் தூய ஆவி நம்மிலே இருப்பதை உணர வேண்டும். அந்த தூய ஆவியின் செயல்பாடுகளுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து அவரை வழிநடத்துதலுக்கு நம்மை உட்படுத்த வேண்டும். ஆகவே அன்பு சகோதரமே, ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகின்ற ஆண்டவரை கண்டுகொண்டு அவர் தருகின்ற மகிழ்ச்சி நிறைத்து இறைவனை மகிமைப்படுத்துகின்ற, புகழ்ந்து போற்றுகின்ற மக்களாக வாழ அருள் வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நெஞ்சில் ஒளியேற்றும் ஆகாய ஜோதியே இயேசுவே, என் இயேசுவே, என் நெஞ்சில் ஒளியேற்றும் ஆகாய ஜோதியே இயேசுவே, என் இயேசுவே.